இருக்கிறாங்க. அதான் அண்ணன் சீமான் அவர்களையும் சொன்னேன். நீங்க சீமான் அவர்களை ஏன் வந்து குறைச்சி இடம் போடுறீங்க? அவர் இந்த தேர்தலில் போன லோக்சபா தேர்தலில் எனக்கு பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு கேம்பெயின் பண்றவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்க பாருங்க, லோக்சபா தேர்தலில் ஒரு கட்சி பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு கேம்பெயின் பண்ணவங்க 8% போட்டிருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் இந்த முறை எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரியாதுங்கண்ணா. தேர்தல் களத்தில் யாரையும் லேசா தொடர்ந்து நீங்க சீமானை பத்தியே பேசுறீங்க. இந்த பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு 4-5 வாட்டி சீமானை சொல்லிட்டீங்க. திமுக அதிமுக எல்லாமே ஒரு 70-75 ஆண்டுகளுக்கு மேல உள்ள ஒரு கட்சி. ஆனா சீமானை பத்தி நீங்க பேசும்போது அப்ப சீமான் ஒரு வலுவான கட்சி ஏன் வந்து தமிழ்நாட்டில் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். மும்முனை போட்டின்னு அண்ணன் கேள்வி ஆரம்பிச்சிங்க. அதனாலதான் நான் 4வது முனை போட்டி இருக்கு. ஏன் சீமான் அண்ணனையும் நீங்க மறக்கிறீங்கக்கா தான் அந்த பாயிண்ட் நான் வச்சேன். எல்லோருமே தலைவர்கள், எல்லாருக்கிட்டையும் கட்சி இருக்கு, எல்லாருமே வாக்கு வாங்கி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் ஒரு கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்குன்னா அதை நம்ம அப்படியே தட்டி தூசி மாதிரி தள்ளுற கட்சி கிடையாது. அவர்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, மக்கள் மனசுல எண்ணோட்டம் இருக்கு. அதனால் 4 முனை